வெளிநாட்டு பங்களிப்பு நிதி மசோதா சட்ட திருத்தம் 2026 கடந்த மார்ச் 2026 லோக்சபாவில் ஒன்றிய அரசு இன்ட்ரோடியூஸ் செய்தது. அந்த புதிய திருத்த மசோதாவானது ஒரு கொடூரமான சட்டமாக அமைந்துள்ளதாக எங்களுக்குள் ஒரு கருத்து உண்டானது. அந்த மசோதாவில் பல்வேறு பிரிவுகள், அதாவது ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மூலமாக ஒரு சொத்துக்களை வாங்கியிருந்தாலோ இல்லை அபிவிருத்தி செய்திருந்தாலோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாரின் FCRA ரிஜிஸ்ட்ரேஷன் என்று சட்டத்தில் வெளிநாட்டு நிதி வரும்பொழுது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஆர்கனைசேஷன் தான் இந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த FCRA ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் செய்யும் பொழுதோ அல்லது அதை ரினியூவல் செய்யாமல் விட்டுவிட்டாலோ அல்லது அதை ரெஃப்யூசல் செய்தாலோ, இது போன்ற தருவாய்களில் அந்த வெளிநாட்டு நிதி பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அத்தனை சொத்துக்களும் ஒன்றிய அரசு பறிமுதல் செய்துவிடும். இதுதான் இந்த மசோதாவின் சாராம்சம். இது வந்து கிறிஸ்துவர்கள் நடத்தும் கல்லூரிகள், அதே போல பள்ளிகள், ஏஜ் ஓல்ட் ஹோம்ஸ், ஆஸ்பத்திரிகள், அதே போல மற்ற நிறுவனங்கள், இது அத்தனையும் ஒன்றிய அரசு கைக்கு போய் சேர்ந்துவிடும். இந்த பிரிவுகளில் ஒன்றிய அரசு அந்த சொத்துக்களை எடுப்பதற்கு முன்பு நோட்டீஸோ அல்லது இயற்கைக்கு நீதியின்பால் ஒரு காரணம் கேட்கும் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸோ இல்லை பப்ளிக் ஹியரிங்கோ ஒன்றும் கிடையாது. இதில் இத்தனையும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு, குறிப்பாக மைனாரிட்டிஸ் கொடுக்கப்பட்ட அந்த ரைட்ஸ், உரிமைகள், இதை அத்தனையும் எதிராக உள்ளது என்பதனால் நாங்கள் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் என்ற அமைப்பை உருவாக்கி இந்தியாவில் உள்ள அத்தனை கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ அமைப்புகளும் இதில் ஒரு ஒன்றாக கூடி இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில், இந்த அமெண்ட்மெண்ட் பில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ணத்தில் கடந்த 4-5 மாதங்களாக பல்வேறு நேரங்களில் டெல்லியில் சரி, தமிழ்நாட்டில் சென்னையில் சரி, மற்ற மாநிலங்களும் சரி, நாங்கள் இதை பற்றி விவாதித்தோம். அது மட்டும் இல்லாமல் வெபினார் மூலமாக டிஸ்கஸ் செய்து கடைசியாக ஒன்றிய அமைச்சர் இந்த மசோதாவை கொண்டு வந்த உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருந்தோம். அவர்களும் இசைந்து இன்று எங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினார். அவரிடம் இந்த மசோதா எவ்வாறு இந்த மசோதா கிறிஸ்தவர்களை மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதரர்களையும் இஸ்லாமிய அமைப்புகளும், அது மட்டும் இல்லாமல் இந்துக்களையும் இதை பாதிக்கும் என்பதை நாங்கள் இன்று அவரிடம் கூறினோம். சுமார் 1 மணி நேரம் எங்களை கேட்டார். என்னென்ன இந்த மசோதா மூலியமாக எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், எப்படியெல்லாம் சொத்துக்கள் ஒரு ஹியரிங் இல்லாமல், ஒரு நோட்டீஸ் இல்லாமல் சொத்துக்கள் எடுக்கப்படும் என்பதை அவரிடம் கூறினோம். குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு
ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எஃப்சிஆர்ஏ ரினியூவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிடுதோ இல்லை ரினியூவல் ஆகலையோ அதுக்காக வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸை ஒன்றிய அரசு எடுத்து நடத்த முடியுமா? ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவில் அந்த ஆக்டிவிட்டீஸும் ஒன்றிய அரசு எடுத்து நடத்தலான்னு இருக்கிறது. இப்போ ஒரு பள்ளி எடுத்துக்குங்க, ஒரு கல்லூரி எடுத்துக்குங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்குங்க, ஒரு ஏஜ்டு ஹோம்ஸ் எடுத்துக்குங்க. இதை அவர்களே நடத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது நிச்சயமா வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ் கிட்ட போகாது. இது வந்து அரசுக்கே ஒரு பெரிய பாதகமாக போய் முடியும். இப்போ லெப்ரசி ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்படி எடுத்து இன்னொரு கொடுக்க முடியும்? ஸோ இது போன்ற இந்த மசோதாவில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை தெளிவாக சுட்டி காட்டினோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2010 வந்த அந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் 2010 அந்த சட்டத்தில் கூட பிரிவு 15ல வந்து இந்த சொத்துக்கள் எடுக்கும் அந்த பவர் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அதையும் இன்று நாங்கள் சுட்டி காட்டினோம். ஆகவே உள்துறை அமைச்சர் மிக கவனமாக எங்களிடம் 1 மணி நேரம் எங்கள் எல்லோரிடம் கேட்டு கருத்துக்களை அவர் உன்னிப்பாக வாங்கி கொண்டார். அவர் இதை வந்து கவனத்துடன் இதை வந்து பரிசீலிப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். வேற ஏதாவது ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கணும்னா கூட கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவர் கன்சிடர் பண்ணுவாரு என்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம். மசோதா இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்படுமா? ஏதாவது திருத்தம் கொண்டு வரது சொன்னதை வச்சுக்கிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு உறுதியளிக்கிறார்? அது பற்றி இன்னைக்கு அதை சொல்லவில்லை. ஏனென்றால் வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை தான் நாங்கள் வந்து அவரிடம் சொன்னோம். அவர் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். பட் 12th வந்து அந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றப்ப உங்களோட கோரிக்கைகள் அக்செப்ட் பண்ண நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நாங்கள் இவ்வளவு பேர் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை ரிலீஜியஸ் ஹெட்ஸும் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திற்காக அவரை சென்று பார்த்திருக்கிறோம். இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னன்றது, உண்மையான ப்ராப்ளம்ஸ் என்னன்றது அவரிடம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். இதனால அரசுக்கே ஒரு ப்ராப்ளம் வரும் இதனால. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கும் நான் சொன்ன மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகள் இதெல்லாம் வந்து அவர்கள் நடத்துவதற்கு அவருக்கு அந்த எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸே கிடையாது. ஒரு காலேஜ் எடுத்துட்டா அவங்களுக்கு எங்க டீச்சர்ஸ் எங்க போய் பண்ணுவாங்க? ஏற்கனவே இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஏற்கனவே அந்தந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரெக்ரூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எங்க இருக்க இத்தனை லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இவங்களை கொண்டு போய் எங்க இது பண்ண முடியும், அட்மிட் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த பில்லை வந்து செயல்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த பில்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். எங்களை கேட்டார். அவர் வந்து கண்டிப்பாக இதை வந்து கவனமாக பரிசீலிப்பதாக எங்களிடம் வந்து உறுதிமொழி அளித்துள்ளார். அவங்கதான் அவங்க குறிக்கோள், அதாவது ரினிவல் பண்ணலன்னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஒரு ஐடியாவை இந்த அவங்க பில்லு கொண்டு வந்துருக்காங்க. நீங்க சொல்றதுன்னா சேலஞ்ச் அமெண்ட்மெண்ட் கேரி forward and it becomes the law. Do you think do you guys get confidence that government will drop this? அதாவதுங்க நீங்க வந்து இது ஒரு சட்டமா வருவதற்கு முன்பாகவே அவரிடம் அவர் அரசு வந்து எதற்காக இந்த மசோதாவை கொண்டு வருகிறது, இதோடைய நோக்கம் என்ன, இது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்ய வேண்டிய அந்த ஆப்ஜெக்ட்ஸு அதை விட டிஸ்ட்ரக்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அதை சேலஞ்ச் பண்ணுறது அது எப்பவுமே இருக்கு. எனி லா வந்து இட் இஸ் மேட் அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். நிச்சயமாக வந்து அதுவும் சிறுபான்மையிற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ரைட்ஸில் உள்பட வந்து சேலஞ்ச் பண்ணலாம். பட் வருமுன் காப்போம். ஸோ அதனால இது ஒரு சட்டமாக வருவதற்கு முன்னாடி ஒரு மசோதாவாக அதை மறுபடியும் ஒரு உருவாக்கம் எடுத்து அது டெலிபரேஷனுக்கு வந்து வருவதற்கு முன்னாடி எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். அதை கவனிப்பதாக சொல்லியிருக்காங்க.
அப்படி கவனிச்சு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லது தானே எல்லோருக்கும். சட்டமா வந்து நீதிமன்றத்துல சென்று வழக்காடி ஜெயிப்பது ஒரு விஷயம். பட் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வித் ஓப்பன் மைண்ட் அவங்க இருக்கிறதுனால நாங்க நிச்சயமாக இதை கவனத்துடன் இதை வந்து கவனிப்பாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Government has an open mind. அப்படிதான் எங்களுக்கு இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரிகிறது. எதுவுமே வந்து எங்களுக்கு கமிட் பண்ணல. எதுவுமே வந்து எங்களை நிராகரிக்கல. அதனால என்னன்றது இப்போ இன்னும் தெரியல எங்களுக்கு. அதனால we have to wait. அதான் அதே போல கூடுதலாக ஏதாவது நீங்க கொடுக்கணும்னா எழுத்து மூலியமா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டம் பிரிவு 15 பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் கூட வந்து சொத்துக்களை எடுக்கும் அளவுக்கு ஏற்கனவே உள்ள சட்டத்தில் உள்ளது. அதை விட கொடுமையான சட்டம் தான் இப்ப இந்த மசோதாவில் கொண்டு வருகிறார்கள்.